வணக்கம். ஸோ 2025 சனி வக்ரகதி வக்ரம் அடைஞ்சிருக்காரு சனி பகவான். இந்த வக்ரகதியில் என்ன நடக்கும் எல்லா ராசிகளுக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. சனி வக்ரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆக போகுது. இப்போ இந்த 2 வாரம் இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் வக்கரத்தில் சனி இருக்க போகிறாரு, வக்கர கதியில் இருக்க போகிறாரு. ஸோ இப்போ இந்த வக்ரம் அப்படின்னா இந்த ஒரு ரிவர்ஸ் ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். கொஞ்சம் ரிவர்ஸ் மூமெண்ட் மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. அப்படின்னா சனி நிஜமாகவே ஸ்பேஸில் வானலோகத்தில் பின்னாடி போகிறாரா அப்படின்னாக்கா அதெல்லாம் இல்லை. அது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பூமியிலேருந்து ஒரு பெர்செப்ஷனில் சனி கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியான ஒரு தோற்றம் பெர்செப்ஷன் உண்டாகும். ஸோ இதில் ஜாதக ரீதியாக இதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான கான்சிக்வன்சஸ் இருக்குது. ரெட்ரோகிரேடுக்கு ரொம்ப கன்சிடர்ட் பவர்ஃபுல் ரெட்ரோகிரேட்ஸு. ஸோ சில பேர் வக்ரகதியிலே பிறந்திருப்பாங்க. இப்போ சில பேருக்கு நமக்கு இந்த வக்ரகதியில் சில பேருக்கு ரிலீஃப் கிடைக்கும், சில பேருக்கு ரிலீஃப் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வக்ரகதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே இருக்கும். ஸோ இப்போ இந்த சனியோட வக்ரகதி, இப்போ சனி நமக்கு தெரியும் மீனத்தில் இருக்கார். வக்ரம் அடைகிறதுனால யாருக்கு முதல்ல ரிலீஃப், பாசிட்டிவ் ஓவர் பாசிட்டிவ் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஃப் ஏற்படக்கூடிய ராசிகள் யாருன்னா, இப்போது கரெக்டாக ஒரு 7 நாட்டு சனியில் கொஞ்சம் கஷ்டப்படுற முதல்ல நமக்கு ரிலீஃபு மீன ராசிக்கு, செகண்டு கும்பம், 3வது மேஷம். இந்த மேஷம், மீனம், கும்பம் இந்த 3 ராசிகளுக்கும் அடுத்த ஒரு 4 மாதம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், இல்லைன்னா கெட்ட விஷயம் நடக்காது. ரிலீஃப் அப்படின்னா நமக்கு கெடுதல் நடக்காமல் இருக்கிறதே ஒரு மிகுந்த நன்மையாக இருக்கும். அப்புறம் மிதுன ராசி, அப்புறம் கடகராசி, இந்த 5 ராசிகளுக்கு இது கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்கு எஸ்பெஷலி இந்த வருஷம் கொஞ்சம் கெரியர் சார்ட்டஸ் நிறையா இருந்திருக்கும். அடுத்த 4 மாதம் கொஞ்சம் நமக்கு ஈஸ் அவுட் ஆகக்கூடிய டைம். கடகராசி இப்போ தான் அஷ்டமத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு போன சனி ஆக்சுவலாக இந்த வக்ரகதி உங்களுக்கு நிறைய லக்கையும் மேல் படிப்பையும் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா ப்ரொவைட் பண்ணும். மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரேக் த்ரூ அமையக்கூடிய அடுத்த 4 மாதம். லீகல் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிசால்வ் ஆகும். கும்பராசி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு அடுத்த 4 மாதம் கண்டிப்பாக காசு இன்னும் கொஞ்சம் புழங்கும், காசு கையில் தங்கும், இல்லைனா காசை பற்றி இல்லை கடனை பற்றி இருந்த வருத்தங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக சுமைகள் குறையும். மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கெரியர் ப்ரொகஷனுக்கான ஒரு நல்ல அடுத்த 4 மாதங்கள் நல்லா இருக்குது. இன்செக்யூரிட்டிஸ் நிறையா நமக்கு குறைஞ்சி நிறையா ப்ராஜெக்ட்ஸு